சத்யா ஃப்ரம் ஹைதராபாத் கேட்டிருக்காரு. Prices of all goods and services have been skyrocketing over the past few decades. Essential services like education and healthcare are increasingly become unaffordable. The political class holding large pockets of the land seems to be the cause, as Sridhar Vembu says. What is the solution for this? Land reforms? Will the issue grow so big like US before any action will be taken? முதல்ல இதை தமிழில் குவிக்காக சொல்லிடுவோம். பொருட்களுடைய விலை கடந்த சில பத்தாண்டுகளில் பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து முக்கியமாக அரசியல்வாதிகள் நிலத்தை கையகப்படுத்தி வைத்திருப்பது தான் இதற்கான காரணம் அப்படின்னு ஸ்ரீதர் வெம்பு சொல்கிறாரு. இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் இருக்கோம். இப்போ நம்முடைய க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய க்ரோத் ரேட்டு போல் ஒரு 2லிருந்து 3 மடங்குக்குள்ளே இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் வந்து 6லிருந்து 8%, அது ஈவன் 10%எல்லாம் நம்ம தொட்டிருக்கோம். பட் பை அண்ட் லார்ஜ் நம்ம 6, 7, 8 இதுக்குள்ளே நம்ம இருக்க போகிறோம். இப்போதைக்கு அப்படி தான் ட்ரெண்டு தெரியுது. யூஎஸ் எடுத்துட்டிங்கன்னா 2.5%க்குள்ளே இருக்குது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லாம் 1% இருந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்போ வந்து நம்ம ஹை க்ரோத் எக்கானமியில் இருக்கோமோ தானாகவே பணவீக்கம் அப்படிங்கிறது வந்துடும். அதை நீங்கள் வந்து குறைக்கவே முடியாது. ஒரு இன்ஃப்ளேஷன் பில்ட் க்ரோத் தான் இதெல்லாம். அதனால அது கெட்டது கிடையாது. எங்கே பிரச்சனை அப்படின்னா அது சீராக வளராது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 பேர் எடுத்துப்போம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார், இன்னொருவர் 1,00,000 ரூபாய் வாங்குறார். இப்போ அந்த நிறுவனம் எல்லோருக்கும் 10% சேலரி ஹைக் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுப்போம். பெரும்பாலான நிறுவனங்கள் அப்படி தான் போகிறாங்க. 5% அக்ராஸ் த போர்ட் சேலரி ஹைக் அப்படிம்பாங்க, 10% அக்ராஸ் த போர்டுன்னு. என்னாகும்? 1,00,000 வாங்குறவர் 1,10,000 வாங்குவார். 20,000 வாங்குபவருக்கு 22,000 தான் கிடைக்கும். இன்க்ரீஸ், அப்சல்யூட் இன்க்ரீஸ் பார்த்தா வெறும் 2,000 இங்கே, 10,000 அங்கே. அந்த 10,000 வாங்குபவர் ஸ்ப்ளர்ஜ் பண்ணுவார். இந்த 2,000 அதிகமாக வாங்கினவருக்கு ஸ்ப்ளர்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஏதாவது கடனை அடைக்க முடியுமான்னு பார்ப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவர் அதை நடத்திக்கிட்டு இருப்பார். இப்போ ஜென்ரலி நம்முடைய வருமானங்கள்லாம் இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் போகிறதும், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு ரொம்ப குறைவாக அப்சல்யூட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதும், பெரும் எண்ணிக்கையிலான மக்களை அவங்களுடைய வருமானம் அந்த காஸ்ட் போகிற வேகத்தில் அவங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. அதனால் அவங்கள வந்து எப்போவுமே இந்த பணவீக்கம் அவங்கள படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் அவ்வப்போது அரசே என்ன பண்ணணும்னா மினிமம் வேஜ் அப்படிங்கிறத மாற்றுவாங்க, ஒரு ஜம்ப் ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் தனியார் வந்து ரொம்ப அதிகமாக இந்த மினிமம் வேஜை பார்க்கறது இல்லை. அவங்களும் இவர் போனால் இன்னொருத்தர் வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. மேலே இருக்கிறவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டாஃபாக இருப்பாங்க. அவர் விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா, எப்பா போயிடாதப்பா, உனக்கு இன்னொரு 50% சேர்த்து போட்டு தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கே வேஜ் இன்ஃப்ளேஷன் கண்ட மாதிரி இருக்கும். அப்போ அவருக்கு எக்ஸஸ் பணம் வரும். அவர் ஒரு வீடு வாங்குவார், அவர் இன்னொரு கார் வாங்குவார், அவர் போகிற போக்கில் தங்கம் வாங்குவார், ஒரு எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார். வேறு கீழே இருக்கிற வருமானத்தில் கீழே இருக்கிறவங்களால இது எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் வந்து இடதுசாரிகளுமே ஒரு பெரிய கிரிட்டிசமாக வைக்கிறாங்க. ஸோ இதுக்கான எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விலை எப்படியும் ஏறப்போகிறது, அது யாரை எப்படி பிஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஹை க்ரோத் எக்கானமியில் இது எப்போவுமே இருக்கும். இதில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியாகணும். அது எப்படி பண்ணுவோம்னு பேச ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். ரீடிஸ்ட்ரிபியூஷன் தான். அரசு வரியாக பெற்று கீழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு பல உதவிகளை செய்ய வேண்டியிருக்கும். முக்கியமாக பப்ளிக் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா வந்து பப்ளிக் குட்ஸ் டெலிவரியில் பத்தட்டிக். பப்ளிக் குட்ஸுங்கிறதுல 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று படிப்பு, அடுத்தது ஹெல்த் கேர், பொது போக்குவரத்து. ஒரு வளர்ந்த நாட்டில் இந்த 3மே சிறப்பாக இருக்கும். எல்லா நாடையும் எக்ஸாம்பிளாக கொள்ள முடியாது, சில இடங்களில் அதுலேயுமே பிரச்சனை இருக்குது. அப்போ ஹெல்த் கேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு, அதாவது சில இடங்களில் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ட்ரிவனாக இருக்குது அமெரிக்காவில். பட் யூகேல இட்ஸ் ஃபுல்லி கவர்மெண்ட் கண்ட்ரோல். இந்தியாவில் இட் இஸ் மிக்ஸ்டு. உண்மையிலேயே ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் ஆர் லோ காஸ்ட் ஆப்ஷன் இருந்ததுன்னா மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய நன்மை கொடுக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய எல்லா முன்னேற்றத்தையும் நம்ம வந்து வரவேற்கணும். இப்போ தமிழ்நாடு இப்போ விதி 110 அனௌன்ஸ் பண்ணதில் 5 லட்சம் ரூபா முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் கவர் இருந்ததை 25 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வந்து பல பேருக்கு பயங்கரமான ஒரு ரிலீஃப் கொடுக்குது. இது ஏன் வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமே வந்தது அப்படின்னு பாருங்கள்.
பப்ளிக் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால தரமான சேவையை கொடுக்க முடியல. ஈவன் தமிழ்நாடு போன்ற ஒரு இடத்துல ஹைலி அட்வான்ஸ்டு ஹெல்த் கேர் செட்டப்லேயே முடியல. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வழியாக அதை பண்ணணும். இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வழியாக பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்போ கவர்மெண்ட்டே ப்ரீமியத்தை கட்டும் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை கொண்டு வந்து குரூப் இன்சூரன்ஸாக ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்களுக்கு அது எக்கனாமிக் க்ரைட்டீரியாவை அடிப்படையாக வச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிவாக்கிக்கிட்டே போகிறாங்க. பெனிஃபிஷியரிஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு கணிசமான அளவுக்கு ஹெல்த் கேர் கவர் நீங்கள் கொடுக்கும் பொழுது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டரி இன்சூரன்ஸ் கவர் ரெண்டும் சேர்ந்து ஹெல்த் கேரை தரமாக ஆக்குகிறது. இதில் இருக்கக்கூடிய யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. அப்போ யார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க? பெரிய கேள்வி இது. ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அதோடைய பெனிஃபிஷியரினா உங்களால் இதை ஒரு நல்ல சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது நீங்களே அந்த காப்பீடை நீங்கள் உங்கள் செலவில் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வந்து ஸ்டாண்டர்ட் மிடில் கிளாஸுக்கு அது கிடச்சிரும். இப்போ யாரோ ஒருத்தர் இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். உணவு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சில பேர் மட்டும் மாட்டிடுறாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட் பை பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே அதை கொண்டு வரக்கூடாது. பட் அந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. என்னென்னா லேண்ட் காஸ்ட் அதிகமாகிடுது. அவர் சொல்ல வர்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. ஏன்னா அதில் வந்து இவங்க உருவாக்கக்கூடிய கருப்பு பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அந்த கருப்பு பணத்தை போடுறதுக்கான சேஃபான ஒரே இடமா லேண்ட் இருக்குது. அப்போ அந்த லேண்ட் வந்து கருப்பு பணம் சுழலக்கூடிய ஒரு பகுதியாக மாறுது. அப்போ ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஹைலி இன்ஃப்ளேட்டட். இப்போ சென்னையோடைய ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் எல்லாம் வெரி ஹை, பாம்பேலாம் இன்னும் ஹை. அப்போ நீங்கள் ஒரு தரமான பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, உங்களால் முடியாது. ஏன்னா அந்த லேண்ட் காஸ்ட்டை போட்டு நீங்கள் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா அன்எக்செப்டபிள். லேண்ட் இல்லாமல் நீங்கள் பள்ளிக்கூடத்தை எங்கே கட்டுவீங்க? காற்றுலையா கட்டுறது? ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டோடைய காஸ்ட் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. அதோடைய ப்ரொடக்டிவிட்டி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் 10,000 ரூபா கூட கிடைக்கிறது இல்லை. அது விலை என்னடான்னு கேட்டால் அவன் வந்து 50 லட்சத்துலேருந்து 1 கோடி அல்லது அதுக்கு மேலே சொல்கிறாங்க. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு 1 கோடி ரூபா கொடுத்து அந்த இடத்த நான் எடுத்து அதில் நெல்லோ கொள்ளோ எதை வேணாலும் போடுறேன்னா எனக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு மேலே அந்த ஒரு ஏக்கரில் கிடைக்க போகிறதில்ல. எனக்கு மேபி 50,000 ரூபா கூட கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு அந்த பணத்தை தூக்கி நான் பேங்க்கில் போட்டு வச்சாலே எனக்கு வந்து 8 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு 8% வட்டியில் எனக்கு கிடைக்கும். அப்போ அன்இன்வெஸ்டபிளாக ஆக்கிடுறீங்க. ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன் வராது. இப்போ அந்த மக்களுடைய யாரெல்லாம் அந்த இன்சூரன்ஸில் சிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தரமான ஒரு மருத்துவத்தை மிக குறைந்த செலவில் நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒரு மருத்துவமனை கட்டுறேன், லேண்டு அதெல்லாம் பார்க்குறாரு. அப்பா வேணாம்ப்பா, எனக்கு விட்டுட்டு போங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ தட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட். யாராவது ஒருவர் லாங் லீஸ் அட் லோ காஸ்ட் கொடுத்தால்தான் நீங்கள் 100 வருடத்துக்கு லீஸ் தரேன் இந்த நிலத்தை அப்படின்னா தான் நம்ம பள்ளிக்கூடமோ மிக குறைந்த விலையில் அதுவும் ஹாஸ்பிட்டலோ பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்மளால் அது பண்ண முடியாது. அந்த பாயிண்ட்டும் புரியுது. ஆனால் நம்ம வந்து ஒரு ஹை இன்ஃப்ளேஷன் எக்கானமியில் தான் இருக்க போகிறோம். இதில் எப்படியாவது நம்ம அந்த அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு பலவித இந்த பப்ளிக் குட்ஸை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா தரமான பப்ளிக் குட், தரமான கல்வி, தரமான ஹெல்த் கேர், தரமான சாலை வசதிகள் கொடுத்தா அவங்களுடைய அந்த பெயின் வந்து குறையும். அதெல்லாம் தரமானது அட் சப்சிடைஸ்ட் காஸ்ட். நீங்கள் அதுக்காக ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரீயாக கொடுக்கும்போது அது பட்ஜெட்டில் வந்து விழுது. பட்ஜெட்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் அவங்க தரமற்ற பொருளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்ம வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நம்மளை யாருமே கேட்கல. குப்பை மாதிரி அரிசி தரான் ரேஷன் கடையில். எவ்வளவோ தடவை அதை நம்ம சொல்லிட்டோம். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இன்றைக்கி அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்முடைய விவசாயிகள் என்ன அரிசியை உருவாக்கினீங்க, எதுக்கு உனக்கு நான் 1 ரூபா கொடுக்கணும்? ஆனால் அது நாங்கள் வந்து அதில் வேற தண்ணி வேற உங்களுக்கு ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், அதை நான் வாங்கணும், வாங்கி அதை ரேஷன் கடைக்கு கொடுக்கணும். ரேஷன் கடையில் அது புழுத்து போயிருக்கும். அதை வந்து நீ மக்களுக்கு விலையில்லா அரிசி திட்டம் அப்படின்னு எவ்ரி ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே மாறி 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 நம்மளுடைய ஏழை மக்களை வஞ்சித்திருக்காங்க. இப்போ புது ஆட்சி வந்ததுனால தான் அவங்க உண்மையை பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு அரிசியா, மனுஷன் திம்பானா அப்படிங்கிறத அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அப்பயும் சொல்யூஷன் பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சன்னரக அரிசி பயிர் பண்ணுவதற்கு நாங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து அதிகப்படுத்துகிறோம். நீ எப்படா நீ அந்த நட்டு
அது எப்போ அது வளர்ந்து அதை நீ எப்போ அறுவடை பண்ணி அதை எப்போ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு விற்று அது எப்போ அவன் எனக்கு அலோகேட் பண்ணி அது வரைக்கும் இவன் குப்பை அரிசியை திங்கணுமா நம்ம மக்கள்? போய் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் நல்ல அரிசி வாங்கிட்டு வந்து நம்ம மக்களுக்கு கொடு. அப்போ இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் ஓன்னு கத்துவாங்க. ஸோ வி ஹவ் பீன் ஷார்ட் சேஞ்சிங் அவர் பீப்புள். உணவில் குப்பையை கொடுக்குறோம், ஹெல்த் கேரில் கூட்டம் தாங்க முடியல, அதனால இருந்து டகார்னு மாற்றிட்டோம். இப்போ ஹெல்த் கேரில் என்ன பண்ணிட்டோம், இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்துக்குள்ளே வந்து அதன் மூலமாக ஒரு க்ரௌடை வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துட்டோம். யோசிச்சு பாருங்கள், இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் இல்லைன்னா நீங்கள் அரசு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இப்போவே அது நல்லா இல்லை, இப்போவே அங்கே கையூட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. அப்போ அது எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் சாலைகள் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். மேம்பாலம் கட்டுறேன்ட்டு 600 லட்சம் கோடி ரூபாயை போட்டுவிட்டு டிபிஆர் சரியில்லை, ஹைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் அவமானமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் நம்மளுடைய வண்டவாளம், இதுதான் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி அரசாண்டவர்களுடைய திறன். ஸோ அதை அப்படி இப்படி மறைச்சி ஏதாவது பண்ணி ட்ராமா பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை உருப்படியாக செய், அந்த குவாலிட்டியை. அதுக்கு மற்றவர்கள் மேலே நம்ம இந்த பப்ளிக் குட்ஸை மட்டும் ஒழுங்காக கொடுத்துட்டோம்னா அடிமட்ட மக்களுக்கு தரமான வாழ்க்கை தானாகவே வர ஆரம்பிக்கும். ஆனால் உங்களால் ஈஸியாக கொடுக்கறது என்ன, விலையில்லாத குப்பை அரிசி, ஒரு லொடலொட்ட ஓட்ட ஃபேனு, இத்துணூண்டு டிவி, எல்லாமே மட்டமான பொருளை தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இது நாள் வரைக்கும். அது இனியாவது மாறுமான்னு பார்ப்போம். எனக்கு ஒரு இது பிடிச்சிருந்தது, விஜய் வந்து ஐ வாண்ட் ஏசி பஸ்ன்னு அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இதை கடத்துறாரு. நான் வந்து இந்த வெயிலில் இன்னைக்கு 41 டிகிரி சென்டிகிரேட் சாவடிச்சிருச்சு, ஏசி போட்டே காருக்குள்ளே உட்கார முடியல. பாவம், இதில் வந்து ஏசி இல்லாத பஸ்ஸில் மனுஷன் ட்ராவல் பண்ணுறான் இந்த மாதிரி வெதர்லன்னா அது என்ன கொடுமை அது. அப்போ அந்த இன்டென்ட் அவர் கொடுக்குறாரு, இந்த வண்டியில் ஏசி இல்லைன்னா எப்படிடா மனுஷனால் போக முடியும்? இப்போ தரம்ங்கிறது வந்து பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தரம் இருக்கணுமா? அங்கே தான் வந்து மெட்ரோலெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட இது பண்ணுறதில்ல, இப்படி தான் இருக்கும். அதுலேயே பல நேரங்களில் அவங்க வந்து அந்த ஸ்டேஷனில் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க ஏசியை. அது எப்படி அந்த ஏசியும் ஓட்டி எப்படி மக்களை நல்ல சேவை கொடுக்கறதுங்கிறத பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.